வெண்டைக்காய் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? பருப்பு சேர்த்துக்குவோம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் 3 சேர்த்துக்குவோம். மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். மஞ்சத்தூள், சீரகம் கொஞ்சோண்டு சேர்த்துக்குவோம். வெறுந்தாச்சில் போட்டு வெண்டைக்காவை போட்டு விசில் வதக்கி எடுத்துக்குவோம். அப்போ தான் அதில் உள்ள வளவளப்பு தன்மை போகும். பருப்பை கடைஞ்சி எடுத்துக்குவோம். மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். மல்லித்தூள் சேர்த்துக்குவோம். வெண்டைக்காவை சேர்த்து வெண்டைக்காய் வேகிற அளவுக்கு கொதிக்க விடுவோம். தேவையான அளவு சால்ட்டு, ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த கரைசலை அதில் சேர்த்துக்குவோம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்குவோம். கடுகு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குவோம். கருவேப்பிலை கொஞ்சோண்டு சேர்த்துக்குவோம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.